ஒரே வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை அப்படின்ற வாசகம் யாருக்கு பொருத்தமா இருக்கோ இல்லையோ அண்ணனுக்கு மிக கச்சிதமாக பொருந்தும். சிட்டிசன் படத்துல நம்ம தல அஜித் எப்படி அத்திப்பட்டியை ஃபேமஸ் ஆக்குனாரோ அதே மாதிரி இல்ல அதை விட ஒரு படி மேலே போய் கூமாப்பட்டியை ஃபேமஸ் ஆக்கியிருக்காரு நம்ம தங்க மனசு கொண்ட தங்கபாண்டி அண்ணன். லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா? கவலை விடுங்க, அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு. அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தங்க. நாம எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டூர் கூட்டு போகலாம் என்ன பண்ணுவோம்? குவார்டர் அடிச்சுட்டு குப்புற படுத்துருவோம். இல்ல குவார்டர் வாங்க கூட காசு இல்லாம கவுந்தடிச்சு படுத்துருவோம். என்னையாடா கூமாப்பட்டியிலே விட்டுட்டு டூர் போறீங்க? இருங்கடா, மொத்த உலகத்தையும் கூமாப்பட்டிக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவர் இன்ஸ்டாகிராம்ல போட்ட ஒரு வீடியோ ஓவர் நைட்ல வைரல் ஆகி எல்லாரையும் கூமாப்பட்டி நோக்கி படையெடுக்க வச்சிருக்கு. அதோட நிக்காம இவரை ஜீ தமிழ்ல சிங்கிள் பசங்க அப்படின்ற ஷோவில் கண்டஸ்டண்டா நிக்க வச்சிருக்கு. அங்க போய் இவர் என்னென்ன அலப்பறைகள் எல்லாம் பண்ணாரு அப்படின்னு இந்த வீடியோல ஒண்ணா பார்க்கலாம் வாங்க. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. நம்ம ஜீ தமிழ் தொலைக்காட்சியில புதுசா சிங்கிள் பசங்க அப்படின்னு ஒரு ஷோ ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல இந்த இன்ஸ்டாகிராம்ல யாரெல்லாம் வைரலா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாருக்கும் சின்ன திரை நடிகைகளை பேரா போட்டு ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்றது விஜய் டிவில தன்னோட ஜாபே வேணாம் ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்களே மணிமேகலை, அந்த அக்கா தான். அப்புறம் அந்த ஷோவுக்கு ஜட்ஜா இருக்கிறது நம்ம ஓவர் ஆட்டிடியூட் ஸ்ருத்திகா அக்காவும் ஆலியா மானசாவும். இதுக்கும் மேல சிறப்பு நடுவரா நம்ம கவிதை புலவர் பார்த்திபன் அவர்கள் இருக்காங்க. ஸ்ருத்திகா, பார்த்திபன், ஆலியா மானசா, இந்த காம்பினேஷனை நச்சுன்னு இருக்குல்ல. அப்ப இந்த ஷோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுவா, அது ஒரு டம்மி பீஸ் பா. சரி வா போலாம். சரி, நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். இந்த ஷோவில் நம்ம கூமாப்பட்டி அண்ணனுக்கு சாந்தினி பிரகாஷ் அப்படின்னு ஒரு சீரியல் நடிகையை கோத்து விட்டு டிஆர்பி எகிர வச்சிருக்காங்க ஜீ தமிழ். யார் இந்த சாந்தினி பிரகாஷ் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சன் டிவியில் வானத்தை போலன்னு ஒரு சீரியல் ஓடிச்சுல்ல, அதில் பொன்னி கேரக்டரில் வந்து ஒரு கலக்குனாங்கல்ல, அந்த அக்கா தான். இதுக்கு முன்னாடி இவங்க நிறைய சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க. பட் அதுல எல்லாம் கிடைக்காத பேரும் புகழும் இந்த ஒரே ஒரு சிங்கிள் பசங்க ஷோவில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எல்லா புகழும் ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கே. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. சரி, அது இருக்கட்டும். நம்ம கூமாப்பட்டி அண்ணனுக்கும் சாந்தினி பிரகாஷ்க்கும் எப்படி ஃபயர் ஆச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டா, போன வாரம் இந்த சிங்கிள் பசங்க ஷோவில் பேரிங் ரவுண்டுன்னு ஒன்று நடந்துச்சு. அதுல நம்ம பார்த்திபன் எப்படி ரம்பாவுக்கு பணியாரம் கொடுத்து கரெக்ட் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு பணியாரம் கொடுத்து தான் இவர் சாந்தினி பிரகாஷை கரெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த பணியாரத்தை சாப்பிடுங்க, வைட்டமின் சி வைட்டமின் பி எல்லாம் கூடுங்க, சிம்முக்கே போக வேணாம். இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த பணியாரத்தை கொடுத்து கரெக்ட் பண்ண சொன்னதே நம்ம பார்த்திபன் அண்ணன் தான். இதையெல்லாம் பார்க்கும்போது, ஐயா பார்த்திபன் ஐயா, உங்களுக்கும் கௌதம் மேனன் மாதிரி ஏதாவது கடன் பிரச்சனை இருக்கா சொல்லுங்க, நாங்க வேணா எங்க சொந்த காசை போட்டு தீர்த்து வைக்கிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஷோக்கெல்லாம் ஜட்ஜா வந்து உங்க மேல இருக்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க ஐயா. தெரிஞ்சிருந்தும் போய் சீரழிய போறீங்க, எக்கேடு கட்டும் போங்க. நான் சொல்றேன் சொல்லிவிட்டா அவ்வளவுதான். சரி, போன வாரம் இந்த கொடுமையெல்லாம் நடந்துச்சா? இந்த வாரம் என்ன பண்ணலான்னு உட்காந்து யோசிச்சு ஜீ தமிழ் ரீக்ரியேஷன் அப்படின்ற ஒரு புது வகையான ரவுண்டை இந்த சிங்கிள் பசங்க ஷோல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்பாடா, நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. அது என்னவென்றால், ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமாவில் படத்தையும் பாட்டையும் அப்படியே ரீக்ரியேட் பண்ணணும். இதுல நம்ம கூமாப்பட்டி அண்ணன் சூஸ் பண்ண சாங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 90s கிட்ஸ் இத்தனை வருஷமா பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருந்தோம்ல, சூரிய வம்சம் அப்படின்ற ஒரு பிளாக் பஸ்டர் படம். அந்த படம் தான். அந்த படத்துல அந்த சலக்கு சலக்கு சரிக்கு சேல சலக்கு சலக்கு அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டையும் அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீன் வருமே, அந்த சீனை தான் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் நீங்க வாங்க ஹோட்டலுக்கார. இந்த ப்ரமோவை நம்ம ஜீ தமிழ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டதுல இருந்து உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதை பார்த்து நம்ம சிங்கிள் பசங்க எல்லாம் வயிற்றுச்சல்ல செத்து போயிருப்பாங்க. தென்னையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஊமாப்பட்டியில குளிச்சு நிறந்தவனுக்கு கும்முன்னு இப்படி ஒரு வாழ்வா. மாஸ்டர், எங்கள் காதல் அலை ஓயாது. அலைகள் இதில் கார்த்திக் ராதா மாதிரி நாங்கள் ஒன்று சேருவோம் மாஸ்டர். நம்மளுக்கு வயிறு எறிகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவரை டூருக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாங்களே ஒரு சில நண்பர்கள், அந்த குரூப் மட்டும் இதை பார்த்துச்சுன்னு வைங்க, 10 லிட்டர் பூச்சி மருந்து ஒரே கல்பில் அடிச்சுட்டு செத்து போயிருப்பாருங்க. அந்த சாங்ல நம்ம அண்ணன் பண்ண லீலைகளை நீங்களே கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க.
cut பண்ணீங்க ப்ளீஸ் போடுங்க பாட்ட ஒன்ஸ் மோர் எவ்வளவு மண்டகடா ஐயோ என்னாச்சு ஏய், என்னாச்சு கண்டபடி கட்டி போடிடா. இலை இதுக்கு கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சுங்களோ. இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கூமாப்பட்டி அண்ணனை விட நம்ம சாந்தினி அக்கா தான் வெறிகொண்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூரிய வம்சம் படத்தில் வர இந்த சலக்கு சாங்கை தேவயானி அக்காவோட கிளாமராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல சாந்தினி அக்கா. இப்படியெல்லாம் நடக்கணும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவனை கந்துப்பட்டிக்கு கடன் வாங்கியாவது டூருக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. யோ கூமாப்பட்டி, இதையெல்லாம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் தோணுதியா, உனக்கு மசால் வடை சைஸ் எல்லாம் மச்சம் கிடையாது, மசால் தோசை அளவுக்கு எங்கேயோ பெரிய மச்சம் இருக்குது. ஆனால் உன்னை ஒரு விஷயத்தில் பாராட்டலாயா, இந்த இன்ஸ்டாகிராமில் ஆபாசமாக வீடியோ போட்டு நடிக்கிறேன்ற பேரில் கண்ட்ராவியெல்லாம் பண்ணி அதை பார்க்கும்போது நமக்கே கொமெடிட்டு வரும்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு கும்முன்னு ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியே, வேற லெவல் யானி. பொறாம லைட்டா. அதே போல் எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு பொண்ணும் கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளையாக்கி வச்சிருக்கீங்களே ஜீ தமிழ், உங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். வழக்கமாக இந்த மாதிரி மாமா வேலைகள்லாம் நம்ம விஜய் டிவி தானே பண்ணுவாங்க. இந்த ஜீ தமிழ் எப்படி இதை கண்டுபிடிச்சி யோசிச்சாங்கன்னு தான் எனக்கு தெரியல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இவனுங்க சூரிய அம்சம் படத்தை தான் சல்லியாக நொறுக்கி வச்சிருக்கானுங்கன்னு பார்த்தா 90s கிட்ஸோட காதல் காவியமான இன்னொரு மிகப்பெரிய படமான ஜெயம் படத்தையும் சல்லியாக நொறுக்கி வச்சிருக்கானுங்க. போயா போ போ. ஏன் இதுவரைக்கும் உடைச்சல பார்த்தாரா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. அதில் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம ஜெயம் ரவி அண்ணன் இல்லை இப்போ கூட பேரை மாற்றிக்கிட்டு ரவி மோகன் வச்சுக்கிட்டு ரவி மோகன் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ரோமோ விட்டாரு. அந்த அண்ணன் சதா வீட்டுக்குள்ளே ஓட்டை பிரித்து இறங்கி ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாட்டு தான். அந்த ஒரு அழகான பாட்டை நம்ம கார்குழல் மண்ணை பிளாக்கி ஸ்டாரை வச்சு சின்ன படமாக செதைச்சி வச்சிருக்கானுங்க இந்த ஜீ தமிழ். அந்த கொடுமையை நீங்களே பார்த்துட்டு வாங்க. டேய் என்னடா பண்ற? நீ தான் கொலுசு போட்டுக்க மாட்டேன்னு சொன்ன, அதான் நான் கொலுசு போட்டு நான் ஆட போறேன். வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். நீ ஆடு மச்சான், பாத்துக்கலாம். ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன். என்ன கொடுமை சரவணது. சார் வடகரியாவது போலாக்குது. இருவரின் நாடைமைகளேயாக இரவை நாம் ஆளவா. என்ன எழுதிய எப்படி உங்கள் கண்ணுக்கு குழுன்னு இருந்துச்சா? ஷோ ஆரம்பிச்சு 2 வாரத்திலேயே இந்த அலப்பறை பண்ணுறானுங்களே, இன்னும் மிச்சம் இருக்கிற வாரத்தெலாம் நினச்சா பா என்னென்ன கன்றாவெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு நினச்சாலே தலைலாம் சுற்றுது. ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு, அதுவும் இப்போ நாசமாக போச்சு. உங்களுக்கு டிஆர்பி வேணும்னா ஏன்டா கண்ட குப்பையெல்லாம் கொண்டு வந்து எங்கள் தலையில் கொட்டி எங்கள் உயிர் எடுக்கிறீங்க? இதில் நம்ம கவிதை புலவர் பார்த்திபன் ஐயா வேற இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குன்னு தான் கூலிங் கிளாஸ் போட்டு வந்து கமெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப ஹாட்டா இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நான் கூலிங் கிளாஸ் போட்டு வந்திருக்கேன். இதுக்கு நடுவில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறேன்னு இதை விட பெரிய கொடுமையெல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏங்க ஜீ தமிழுங்க விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு இங்கிட்டு பார்த்தா பௌசி, அங்கிட்டு பார்த்தா சாந்தினி, நடுவுல நிரஞ்சனா. உங்க நல்ல நேரம் அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்கே, குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஒரு திறமையா இருந்தா நம்ம ஜீ தமிழ் முன்னெடுத்து வழி நடத்தும். ஜீ தமிழுக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரி அதை விடு, நீ இப்ப ஒரிஜினல் மாமான்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. டிவி சீரியல் தான் கிரிஞ்சாக இருக்குன்னு இந்த பக்கம் வந்தா இந்த ரியாலிட்டி ஷோஸ் அதுக்கு மேலே கிரிஞ்சாக இருக்கு. சரி இந்த ரியாலிட்டி ஷோவே வேணாம் அப்படின்னு இந்த ஆக்டர்ஸ் இன்டர்வியூ, ஆடியோ லான்ச்சு அப்படி எதையாவது பார்க்கலாம் அந்த பக்கம் போய் அதை வச்சு பார்த்தா போயஸ் கார்டன்ல நம்ம ஒரு சின்ன வீடாவது ஒரு வீடு எப்படியாவது வாங்கிடணும். நான் போறேன், எனக்கு வேணாம், நான் போறேன். போகிற போக்க பார்த்தா இந்த டிவியை மொத்தமாக ஒரு பெரிய பூட்டை போட்டு இந்த விநாயகரை படைச்சி கொண்டு போய் கடலில் கரைப்போம்ல, அந்த மாதிரி டிவியை கொண்டு போய் கடல்லையோ குட்டையிலையோ தூக்கி போட்டு வந்துடலான்னு தோணுது. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜீ தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதில் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் அந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ணுற அப்படின்ற பேரில் கில்மாவாக ஒரு வீடியோ போட்டு டிஆர்பி ஏற்றுறானுங்க. இப்போது சிங்கிள் பசங்க ஷோவில் சலக்குன்னு ஒரு பாட்டை போட்டு அதை விட கில்மாவாக இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. இப்போது இந்த கூலி படத்தில் அதிகமான வன்முறை இருக்குது அப்படின்னு சொல்லி 15 வயசு குழந்தைங்க யாரும் இந்த படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டாங்கல்ல,
அதே மாதிரி இந்த மாதிரி ஷோவுக்கும் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. எனக்கு தெரிஞ்சு இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜய் டிவி அடுத்து வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்காருல்ல, அவரை வச்சு வாட்டர்மெலனும் வஞ்சி கொடியும் அப்படின்னு ஒரு ஷோ ரெடி பண்ணி போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சு. நம்ம கூமாப்பட்டி அண்ணன் இதோட நிறுத்தினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. நம்மளோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அனுஷ்கா, அன்சிகா, காஜல் அகர்வால், கீர்த்தி சுரேஷ் இவங்க எல்லாம் நடிச்சிட்டு இருந்த சென்னை சில்க்ஸ் விளம்பரத்தை இப்போ அண்ணன் தான் பண்ணிட்டு இருக்காரு. வந்தவனு உஷார் பண்ணிட்டான் பத்தியா? அவனுக்கு இவ்வளவு இருக்குடா. என்ன மச்சான் மச்சான் இது கூட பரவாயில்ல. ஆனால் அண்ணன் ஒருபடி அப்பில் போய் குமரன் தங்க மாளிகை இருக்குல்ல, அதோடைய அட்வர்டைஸ்மெண்ட் கான்ட்ராக்டும் அண்ணங்கிட்ட வந்திருக்கு. இந்த அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கன்றாவியை இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லைங்க. ஆனால் அதோட மொத்த உருவத்தையும் கூமாப்பட்டி அண்ணன் வடிவில் நான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறேன். நானும் தினமும் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பூஜை பண்றேன், 45 வருஷமா காளிகாம்பளை கும்பிடுறேன். அந்த அம்பாள் எனக்கு வரமும் தரல, வாழ்க்கையும் தரல. எது எப்படியோ பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான். நமக்கு கடைசி வரைக்கும் இந்த காஞ்சி போன வரிக்கு தான் போல. இதோட இந்த வீடியோவையும் நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அடுத்த வாரம் அண்ணன் இதை விட என்ன பெரிய கொடுமைகள்லாம் பண்ண போறாரு அப்படின்றத மொத்தமாக கலெக்ட் பண்ணி 10 நிமிஷத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, பாய் பாய், நமஸ்தே, வணக்கம்.